கோஆர்டினேட் அல்லது அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரின்னு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா பகுமுறை அல்லது ஆயத்தொலை வடிவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. தமிழில் பார்த்தீங்கன்னா தொலைவு சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஏபின்னு 2 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை பொதுவான ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக x1 y1னும் x2 y2ன்றதையும் எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட்டுனாலே எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சேர்ந்தது தான் பாயிண்ட்டாக இருக்கும். எக்ஸ் சேர்ந்தா மாதிரியோ ஒய் சேர்ந்தா மாதிரியோ வந்ததுன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா d is equal to square root of பின்னாடி பாயிண்ட்டு மைனஸ் முன்னாடி இருக்கிற பாயிண்ட்டு. ஸோ ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 the whole square ப்ளஸ் y2 மைனஸ் y1 the whole square. ஒருவேளை இதை மாற்றி போட்டாலும் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால அதோடைய வேல்யூ உங்களுக்கு கரெக்டாக சிங்க் ஆகிடும். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட். தமிழில் பார்த்தீங்கன்னா நடுப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 பாயிண்ட் ஏபி இருக்குதுன்னா அதுக்கு சென்டராக இருக்கக்கூடிய பாயிண்ட்டுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 + x2 / 2 2 பாயிண்ட்டை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன தான் போடணும்னு பார்த்தீங்கன்னா கமா தான் போடணும். வேறு எந்த சிம்பிளும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா y1 + y2 / 2 இருக்கிற 2 பாயிண்ட்டை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டு. எக்ஸை தனியாக பண்ணணும், ஒய்யை தனியாக பண்ணணும், நடுவில் கமாவை ப்ளேஸ் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு. தமிழில் பார்த்தீங்கன்னா நடுக்கோட்டு சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்டும் ஒரு கரெக்டான ஒரு புள்ளியில் சேரும். அந்த புள்ளிக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுக்கோட்டு சந்தி. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு நம்ம என்ன ரெப்ரசன்டேஷன் சிம்பிள் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி, பொதுவாக ஜின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ 3 பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே எப்படி 2 பாயிண்ட்டுன்னா 2 பாயிண்ட்டை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்களோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டை ஆட் பண்ணி 3 பாயிண்ட்ன்றதுனால 3ஆல் டிவைட் பண்ணும். ஸோ x1 + x2 + x3 / 3 கமா தான் வரணும். y1 + y2 + y3 / 3. ஸோ அவ்வளோதான் இந்த சென்ட்ராய்டுடைய ஃபார்முலா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு ஃபார்முலாவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.